வணக்கம் மக்களே, இன்றைக்கு நமது லயன்ஸ் போக்கஸ் சேனலில் நாம காண இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகில் உள்ள பைரவி என்ற ஊரில் சிலைகள் செய்யும் இடத்தில் எப்படி சிலைக்கு செய்கிறார் என்றுதான் இந்த காணொலிக்காக வாங்க சேனலுக்குள்ள போகலாம். போட்ட மாதிரி அப்படி வணக்கண்ணே. வணக்கம். உங்க பேர் என்னக்கண்ணே? மணிகண்டன் அப்பு. உங்க கடையில உள்ள கல் சிற்பங்கள் எல்லாமே பார்த்தேன். பழைய கைத்தொழில் எல்லாமே போய் இப்போ விற்கிறதாக இருக்குது. ஆமா. நீங்க எத்தனை வருடமா இந்த தொழில ஈடுபட்டு இருக்கீங்க? 18 வருடமா இருக்கு. 18 வருடமா. இது எப்படி உங்க பரம்பரை தொழிலா? பரம்பரை தொழில். நீங்க இதுக்கு எந்த மாதிரி தொழிலெல்லாம் செய்யறீங்க, எந்த மாதிரி வடிவமைச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? நமக்கு கோவில் சிற்பங்கள், இது பார்க்ல வைக்கிற மாடல்கள், அந்த பூக்காவில் நடனமாடிய பெண்கள், மற்றபடி நம்ம யானை சிங்கம் அந்த மாதிரி கோயில்கள கோயில் மண்டபங்கள் நீங்க அண்டை மாநிலமான கேரளா, வெளிநாடுகள் இருந்தா நீங்க சிலைகள் செய்து அனுப்பது உண்டா? உண்டு. கேரளாவுக்கு உண்டு, ஆந்திரா எல்லாமே எல்லா இடமும் செய்யுது. இருக்கும். ஐயா, இந்த தொழில்னால உங்களுக்கு வருமானங்கள் எப்படியா? வருமானங்கிறது இப்போ 199 பேர் இந்த தொழில் வச்சிருக்காங்க. வருமானங்கிறதுல ஏதோ ஒரு ஆர்டர் இருந்தா நாங்க அன்னைக்கு அதை தொழில் பண்ணிடுவோம். அங்க எங்களுக்கு ட்ரெயின் இருக்கு, கல்லு கல்லு மிஷின்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த
இப்போ உங்க 199 மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால வருமானம் கைத்தொழில் போய் இப்ப எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. மிஷினா மாறிட்டாங்க. அதனால உங்க தொழில் அதிகமாகிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஐயா தங்கசாமி ஐயா என்ன சொல்லுவாருன்னா, இப்போ இந்த டிஜிட்டல் காலத்துல நவீன இயந்திரங்கள்லாம் வந்தனால இந்த கை சிற்ப தொழில், அதாவது கைத்தொழில் கலைஞர்களுக்கு எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப குறைஞ்சிட்டு சொல்றாங்க. அதனாலதான் எங்களுக்கு இந்த வருமானங்கள் இப்ப ரொம்ப இதா இருக்குங்கிறாங்க. நண்பர்களே, இந்த சிற்பக்கூடத்தில் வந்த பிறகுதான் நவீன காலத்தில் மிஷின் மூலம் செதுக்கப்படும் சிற்பத்தை விட ஒரு சிற்பியின் கையால் செதுக்கப்படும் சிற்பத்தை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் பண்பாடும் கலை சிற்பத்தின் வரலாறும் அனைவரையுமே பெருமிக்கப்படுத்துகிறது. இன்றைய தலைமுறைகள் நம்முடைய பாரம்பரிய சிற்பக்கலையை அதன் வரலாறையும் தெரியப்படுத்தவே இந்த காணொளியை உங்களுக்கு பயனுள்ளதாக நான் காணொளியில் காண்பிக்கிறேன். மேலும் இதேபோல் பயனுள்ள காணொளியை தர எங்களின் லயன் போக்கஸ் சேனல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.